ஆரோக்கியமான வாழ்க்கைக்கு ஆராவில் ஹெல்த் மிக்ஸ் auraville.in வெப்சைட்ல இருந்து வாங்கலாம். ஒரு நதியவே செயற்கையாக உருவாக்க முடியுமா? 30 வருஷத்துக்கு முன்னாடி அப்படி ஒரு காரியத்தை செஞ்சு காமிச்சிருக்காங்க. அதுவும் ஏதோ சின்ன நீளத்துக்குலாம் இல்லை, கிட்டத்தட்ட 3800 கிலோமீட்டர் நீளத்துக்கு ஒரு செயற்கை நதியவே, அதுவும் பாலைவனத்துக்கு நடுவில் உருவாக்கியிருக்காங்க. இது நடந்தது எங்கே அப்படின்னு பார்த்தோன்னா, ஆப்பிரிக்கா கண்டத்தில் இருக்கக்கூடிய லிபியா அப்படிங்கிற நாட்டில் தான். இப்போ லிபியாவை பொறுத்த வரைக்கும் அங்கே மழைப்பொழிவே ரொம்ப கம்மியாக தான் இருக்கும். பொதுவாக மழைப்பொழிவு கம்மியாக இருந்துச்சுன்னா என்ன யோசிப்பாங்க? நிலத்தடி நீரை வந்து அதிகமான ஆழத்துலேருந்து எடுக்கலாம் அப்படிங்கிற மாதிரி யோசிப்பாங்க. இல்லைனா இன்னும் கொஞ்சம் அட்வான்ஸாக போய் டீசாலினேஷன் பிளான்ஸ், அதாவது கடல் நீரை குடிநீராக்கிற திட்டம் மூலமாக நல்ல தண்ணியை கொண்டு வரலாம் அப்படிங்கிற மாதிரிலாம் யோசிப்பாங்க. ஆனால் இங்கே அந்த ரெண்டு விஷயங்களையுமே பண்ணாமல் வேற ஒரு வித்தியாசமான விஷயத்தை பண்ணி தான் கோடிக்கணக்கான லிட்டர் தண்ணியை ஒவ்வொரு நாளும் மக்களுக்கு தொடர்ந்து கொடுத்துக்கிட்டே இருக்காங்க. இப்போ இது ஒரு பக்கம் இருந்துச்சுன்னா, இன்னொரு பக்கத்தில் இந்த திட்டத்தையே விரிவுபடுத்தலாம் அப்படின்னு நினச்சிட்டு இருந்த அந்த சமயத்தில் தான் மனிதர்கள் பண்ண நிறைய முக்கியமான தவறால் அந்த திட்டமே மிகப்பெரிய பிரச்சனைக்கு உள்ளாச்சு. அது என்ன? உலகத்தோட மிகப்பெரிய செயற்கை நதி அப்படின்னு சொல்லப்படக்கூடிய தி கிரேட்டஸ்ட் மேன் மேட் ரிவர், இதை எப்படி உருவாக்குனாங்க அப்படிங்கிறத பற்றி தான் இன்னைக்கு நம்ம ஸ்ட்ரீட் லைட் வீடியோவில் பார்க்க போகிறோம். ஆப்பிரிக்க கண்டத்தோடைய வடக்கு பக்கம் இருக்கக்கூடிய ஒரு நாடு தான் லிபியா. இது சைஸில் கொஞ்சம் பெரிய நாடு தான். கிட்டத்தட்ட 17 லட்சம் சதுர கிலோமீட்டர் அளவுக்கு அந்த நாட்டுடைய சைஸ் இருக்கு. இது எந்த அளவுக்கு பெருசுனா, நம்ம தமிழ்நாட்டோட பரப்பளவை விட கிட்டத்தட்ட 10-12 மடங்கு ரொம்பவே பெருசா இருக்கு. ஆனால் அதுவே லிபியாவோட மக்கள் தொகை அப்படின்னு எடுத்துக்கிட்டோம்னா தமிழ்நாட்டை விட ரொம்ப 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 கம்மியாக தான் இருக்கு. இப்போ சமீபத்திய மக்கள் தொகை கணக்கு எடுத்து பார்க்கும்போதே 70-80 லட்சம் மக்கள் வாழ்றாங்க அப்படிங்கிற அளவுக்கு ரொம்ப கம்மியாக தான் இருக்கு. எதனால இவ்வளோ கம்மியான மக்கள் வாழ்றாங்க அப்படின்னு பார்த்தோம்னா, அது நமக்கே நல்லா தெரியும். ஆப்பிரிக்க கண்டம் அப்படின்னாலே சஹாரா பாலைவனம் தான். இப்போ லிபியாவோட எல்லைங்கிறது பெரும்பாலும் சஹாரா பாலைவனமால தான் ஆயிருக்கு. கிட்டத்தட்ட 90% நிலப்பகுதி லிபியாவில் பாலைவன பகுதியாக தான் இருக்கு. இப்போ இப்படி இருக்கிறதுனால தான் மக்கள் அந்த பகுதிகளில் வாழாம அந்த லிபியா நாட்டுடைய வடக்கு பக்கம் இருக்கக்கூடிய பென்காசி, ட்ரிப்போலி இந்த மாதிரியான நகரங்களில் மக்கள் அதிகமாக வாழ்றாங்க. அதே தெற்கு பக்கம் நோக்கி வர 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 மக்கள் தொகை ரொம்ப 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 கம்மியாகுது. இது ஒரு பக்கம் இருந்துச்சுன்னா, இன்னொரு பக்கத்தில் லிபியாவுடைய மழைப்பொழிவு எடுத்து பார்த்தோம்னா சராசரியாவே 100 மில்லிமீட்டர் தான் இருக்கு. இது ரொம்ப 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 கம்மி அப்படிங்கிறதுனால தான் ஆதி காலத்திலேருந்தே லிபியா நாட்டில் வாழக்கூடிய அந்த மக்களுக்கு வந்து தண்ணி ஒரு பெரிய பிரச்சனையாக இருந்துகிட்டே இருந்திருக்கு. இப்போ மக்கள் தொகை அதிகமாயிட்டே போறப்போ பிற்காலத்தில் இது கண்டிப்பா ரொம்ப பெரிய பிரச்சனை ஆயிடும். அப்போ இதை கண்டிப்பா சரி பண்ணியே ஆகணும் அப்படின்னு சொல்லிட்டு தான் ரொம்ப காலமாவே அவங்க யோசிச்சுட்டே இருந்திருக்காங்க. அந்த வகையில் நிறைய திட்டத்தை யோசிக்கிறாங்க. நம்ம முன்னாடியே சொன்ன மாதிரி டீசாலினேஷன் பிளான்ஸ் கட்டலாமான்னு யோசிக்கிறாங்க. இல்லைன்னா ஐரோப்பிய நாடுகள்கிட்ட இருந்து நம்ம கப்பல் மூலமா தண்ணி கொண்டு வரலாமா இப்படிங்கிற மாதிரியான விஷயங்கள்லாம் யோசிக்கிறாங்க. ஆனால் சோகம் என்னன்னா, இந்த ரெண்டுல எதை பண்ணணும்னாலுமே ரொம்ப அதிகமான பணம் தேவைப்படும். 1955க்கு முன்னாடி வரைக்கும் லிபியாவை பொறுத்த வரைக்கும் அது கொஞ்சம் ஏழ்மையான நாடாக தான் இருந்திருக்கு. ஆனால் 1957க்கு அப்புறமா எல்லாமே தலைகீழா மாறிடுச்சு. என்ன விஷயம்னா, என்னதான் விஷயம்? ஆமா, 1957 வாக்கில் தான் லிபியாவுடைய நிலப்பகுதி கீழே ரொம்ப அதிகமான எண்ணெய் இருக்கு அப்படிங்கிறது அவங்களுக்கு தெரிய வருது. அதுக்கப்புறமா ஆயில் ஃபீல்ட்ஸ் நிறைய கட்டுறது மூலமா அந்த எண்ணெய் எல்லாத்தையும் வெளியே எடுத்து அதுக்கப்புறம் மற்ற நாடுகள் கொஞ்சம் கொஞ்சமா விற்க ஆரம்பிக்கிறாங்க. அப்படி விற்க ஆரம்பிச்ச அடுத்த சில வருடங்கள்லயே லிபியா பொருளாதார ரீதியா ரொம்ப முக்கியமான ஒரு நாடாகுது. ரொம்ப முக்கியமான சக்தியா வளரவும் ஆரம்பிக்குது. ஆனா காசு இருந்தா போதுமா? வேணும்ல. அப்போ என்ன யோசிக்கிறாங்கன்னா, இவ்வளோ காசு நம்மக்கிட்ட வந்துருச்சு, அப்போ மக்களுடைய தண்ணீர் தேவை மாதிரியான ரொம்ப அத்தியாவசியமான விஷயங்களை கண்டிப்பாக பண்ணியே ஆகணும் அப்படின்னு சொல்லி முடிவு எடுக்கிறாங்க. அந்த சமயத்தில் தான் லிபியாவோட ரொம்ப முக்கியமான சம்பவம் நடக்குது. என்னன்னா, 1969 முஅம்மர் கடாஃபி லிபியாவோட தலைவர் ஆகிறார். லிபியாவை உலக அளவில் ஒரு மிகப்பெரிய பொருளாதார சக்தியாக மாற்றணும் அப்படிங்கிறதுக்கான வேலைகளை செய்கிறாரு. அதே நேரத்தில் மக்களுக்கு தேவையான அத்தியாவசியமான விஷயங்களையுமே பண்ணி கொடுக்கணும் அப்படிங்கிற அதுக்கான விஷயங்களையும் பண்ணுறாரு. அந்த வகையில் தான் இந்த தண்ணீர் பிரச்சனையை சரி பண்ணணும் அப்படின்னு சொல்லிட்டு அவர் ரொம்ப வித்தியாசமான ஒரு தீர்வை முன்வைக்கிறார். அது என்னன்னா, நிலத்தடி நீரை பயன்படுத்துறது. நிலத்தடி நீரை பயன்படுத்துறது வித்தியாசமா அப்படின்னு யோசிச்சிங்கன்னா, இப்போ நார்மலாக நம்ம பயன்படுத்துகிறோம்ல நிலத்தடி நீர், அது எல்லாமே ஒரு குறிப்பிட்ட ஆழம் வரைக்கும் தான் கீழே இருக்கும். அதுக்கு கீழே அந்த நிலத்தடி நீர் அதிகமாக இருக்காது. கீழே போக 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 பாறைகள் தான் இருக்கும். ஆனால் லிபியாவை பொறுத்த வரைக்கும் அவங்க அந்த நிலத்தடி நீரை இல்லாமல் அதுக்கு கீழேயும் ட்ராப்பாக இருக்கக்கூடிய ஃபாசில் வாட்டரை பயன்படுத்தலாம் அப்படின்னு முடிவு பண்ணுறாங்க. இப்போ என்ன விஷயம்னா, ஃபாசில் வாட்டர் அப்படிங்கிறது வந்து நிலத்தடி நீரையும் தாண்டி கீழே அதிகமான ஆழத்துக்கு கீழே இருக்கக்கூடிய அந்த பாறைகளுக்குள்ள ட்ராப்பாக இருக்கக்கூடிய தண்ணி தான் ஃபாசில் வாட்டர் அப்படின்னு சொல்லுவாங்க. இது பலாயிரம் வருடங்களுக்கு அப்படியே அன்டிஸ்டர்ப்டாக அந்த இடத்துல இருக்கக்கூடிய தண்ணியாக இருக்கும். இப்போ இந்த மாதிரி பாறைகளுக்கு கீழே இவ்வளோ தண்ணி எப்படி போய் சேர்ந்துச்சு அப்படின்னு பார்த்தோம்னா, நம்ம பழைய ஒரு வீடியோலேயே பார்த்துருப்போம். சஹாரா பாலைவனம் வந்து எப்பயுமே வறண்ட நிலப்பகுதியாக இருந்ததே கிடையாது. அது ஒரு 5000 10,000 வருஷங்களுக்கு ஒரு தடவை வந்து இந்த மாதிரி பசுமையான ஒரு நிலப்பகுதியாக மாறும். அதுக்கப்புறம் மறுபடியும் ஒரு பாலைவனமாக மாறும். இந்த சைக்கிள் தொடர்ந்து நடந்துகிட்டே இருக்கும் அப்படிங்கிற மாதிரி நம்ம ஒரு விஷயம் பார்த்துருப்போம். இப்போ இந்த மாதிரி நடக்கும் போது அது பசுமையாக இருந்த காலகட்டத்தில் ரொம்ப அதிகமான மழைப்பொழிவு ஏற்பட்டப்போ அந்த தண்ணி கீழே போய் பாறைகளில் ட்ராப் ஆகிறது. அதுக்கப்புறம் இந்த ஐஸ் ஏஜ் காலத்தில் இந்த பனி எல்லாமே உருகி அதுக்கப்புறம் அந்த பாறைகளில் ட்ராப் ஆகிறது. இந்த பாறைகள் எல்லாமே டெக்டானிக் ஆக்டிவிட்டினால அப்படியே கொஞ்சம் கொஞ்சமாக கீழே போகிறது. இந்த மாதிரி நிறைய விஷயங்களால பாறைகளுக்குள்ள தண்ணி ட்ராப் ஆயிருக்கு. இப்போ 1950கள் வாக்கில் இந்த எண்ணெய் எங்கெல்லாம் இருக்கு அப்படின்னு
கண்டுபிடிக்க நிறைய விஷயங்கள்லாம் பண்ணாங்கல்ல. அப்படி பண்ணப்போ தான் லிபியாவுக்கு கீழே நிறைய இடங்கள்ல இந்த மாதிரி ஃபாசில் வாட்டர் ட்ராப் ஆயிருக்கு அப்படிங்கிறது அவங்களுக்கு தெரிய வருது. அந்த வகையில் மிகப்பெரிய ஃபாசில் வாட்டர் பேசின் அப்படின்னா நுபியன் சாண்ட்ஸ்டோன் அக்விஃபயர் இதுதான். இது லிபியாவோட தென்கிழக்கு திசையில் இருக்கு. 20 லட்சம் சதுர கிலோமீட்டர் பரப்பளவுக்கு 4 கிலோமீட்டர் ஆழம் வரைக்கும் அந்த தண்ணி வந்து மிக பெருசா வந்து பரவி இருக்கு. இது லிபியாவில் மட்டும் இல்லாம பக்கத்தில் இருக்கக்கூடிய ஈஜிப்ட், சூடான், சாட் இந்த மாதிரி நாடுகளில் கூட இருக்கு. அதனால ஃபர்ஸ்டே லிபியா என்ன பண்ணிடுறாங்கன்னா மற்ற நாடுகள் கிட்ட இந்த மாதிரி ஒரு அக்விஃபர் இருக்குங்கிறத நாங்கள் கண்டுபிடிச்சிட்டோம், அந்த தண்ணியெல்லாம் எடுக்க போறோம் அப்படின்னு சொல்லிட்டு அவங்ககிட்ட ப்ராப்பரான அக்ரிமெண்ட்ஸ்லாம் போட்டு அதுக்கப்புறமா தான் தண்ணி எடுக்க ஆரம்பிக்கிறாங்க. இப்படி இந்த நுபியன் அக்விஃபர் மட்டும் இல்லாம லிபியாவுடைய தெற்கு பகுதி முழுக்கவே நிறைய அக்விஃபர்ஸ் அவங்க கண்டுபிடிக்கிறாங்க. அடுத்தடுத்து ஹமாடா பேசின், குர்ஃபா பேசின், சிர்தே பேசின் அப்படின்னு சொல்லிட்டு நிறைய அக்விஃபர்ஸை கண்டுபிடிக்கிறாங்க. இதுல சில தண்ணியெல்லாம் எடுத்து கார்பன் டேட்டிங் பண்ணி பார்க்கும்போது 40,000 ஆண்டுகளுக்கு முன்னாடியே அதுங்கெல்லாம் பாறைகளில் ட்ராப் ஆயிருக்கு அப்படிங்கிற மாதிரி தெரிய வருது. ஆனா என்னதான் இவ்வளவு தண்ணி கண்டுபிடிச்சாலும் இதுலயும் ஒரு சின்ன சோகம் இருக்கு. என்னன்னா இப்படி இவங்க கண்டுபிடிச்ச அக்விஃபர்ஸ் எல்லாமே தெற்கு பகுதியில் தான் அதிகமா இருக்கு. ஆனா மக்கள் வாழ்றது எங்கன்னு நம்ம பார்த்தோம், வடக்கு பகுதியில் தானே. அப்போ இங்க இருந்து நீங்க தண்ணியை வடக்கு பக்கம் வாழக்கூடிய மக்களுக்கு கொண்டு போகணும்னா பல ஆயிரம் கிலோமீட்டர் நீளத்துக்கு பைப் லைன் போடணும். அதுக்கு ரொம்ப அதிகமாக தான் செலவாகணும். செலவானா ஆயிட்டு போகுது, மக்களுக்கு தண்ணி கொடுக்கறது தான் முக்கியம், போடுறா பைப் லைனா அப்படின்னு சொல்லிட்டு பைப் லைனை போட ஆரம்பிக்கிறாங்க. மொத்தம் 5 கட்டமா, அதாவது 5 ஃபேஸஸ்ல இதை பண்ணலாம் அப்படின்னு முடிவு பண்றாங்க. ஃபேஸ் 1, ஃபேஸ் 2, ஃபேஸ் 3, ஃபேஸ் 4, ஃபேஸ் 5 இந்த மாதிரி அவங்க பிளான் பண்ணி அந்த வேலைகளை அவங்க ஆரம்பிக்கிறாங்க. ஃபேஸ் 1க்கான வேலைகளை முதல்ல ஆரம்பிச்சு 1991 வாக்கில் அதை வந்து மொத்தமாக முடிக்கிறாங்க. இதுக்காக 1200 கிலோமீட்டர் நீளத்துக்கான பைப் லைன்ஸை லே பண்றாங்க. இப்போ இவ்வளவு தூரத்துக்கு பைப் லைன்ஸ் லே பண்ணணும்னா அது எல்லாத்தையுமே மண்ணு தரைக்கு கீழே தானே போடணும். அப்போ அதுக்காக மட்டுமே 8.5 கோடி ஸ்கொயர் மைல் அளவுக்கான மண்ணை வெளியே தோண்டி எடுத்து அதுக்குள்ள தான் இந்த பைப் லைன்ஸ் எல்லாமே போடுறாங்க. இப்போ பைப் லைன்ஸை பொறுத்த வரைக்கும் அது 4 மீட்டர் விட்டத்தில், அப்போ எவ்வளோ பெருசாக இருக்கும்னு யோசிச்சு பாருங்க. நீளம் எடுத்து பார்த்தீங்கன்னா 7.5 மீட்டர் நீளம் இருக்கு. அப்போ கிட்டத்தட்ட இந்த ஃபேஸ் 1க்காக மட்டுமே லட்சக்கணக்கான பைப்ஸை வந்து அவங்க உருவாக்கி அதுக்கப்புறமா தான் அது எல்லாத்தையுமே லே பண்றாங்க. இப்போ ஃபேஸ் 1 பொறுத்த வரைக்கும் 1200 கிலோமீட்டர் நீளம்னு சொன்னேன்ல, அவ்வளோ நீளத்துக்குமே நம்ம டைரக்டா இங்கேருந்து அங்கே தண்ணி கொண்டு வர மாதிரி போட்டோம் அப்படின்னா இடையில ஏதாவது சிக்கல்கள் வர வாய்ப்பு இருக்கு. அப்படிங்கிறதுனால வழியில நிறைய இடங்கள்ல கிணறுகள் கட்டுறது, நீர்த்தேக்க தொட்டிகள் கட்டுறது இந்த மாதிரியான விஷயங்கள் பண்ணி முதல்ல தண்ணி அங்க எடுத்துட்டு போறாங்க. அதுக்கப்புறம் பம்பிங் ஸ்டேஷன்ஸ் மூலமா மறுபடியும் தண்ணி எல்லாத்தையுமே தேவையான இடங்களுக்கு கொண்டு போய் கொடுக்குறாங்க. இப்போ இந்த மாதிரி கொண்டு போகும்போது தரைக்கு கீழே இருக்கு அப்படிங்கிறதுனால அங்க ஏதாவது பிரச்சனை வரும், லீக்கேஜ் வரும், இதெல்லாத்தையும் முன்னாடியே கண்டுபிடிக்கணும் இல்லையா. அதுக்காக இந்த கான்கிரீட் பைப்ஸ்குள்ளேயே ஃபைபர் ஆப்டிக் கேபிள்ஸும் கொடுத்துறாங்க. அப்போ அந்த கேபிள்ஸ் தொடர்ந்து டேட்டாவை ஃபீட் பண்ணிக்கிட்டே இருக்கு, தண்ணி எப்படி போகுது அப்படிங்கிறத. அப்போ அங்க ஏதாவது பிரச்சனை ஏற்பட்டுச்சு அப்படின்னா உடனடியாக அதை சரியும் பண்ணிடுறாங்க. ஃபேஸ் 1 பொறுத்தவரை நூபியன் அக்விஃபர்ல இருந்து தண்ணி எடுத்துட்டு வந்து வடகிழக்கு பக்கத்தில் இருக்கக்கூடிய பென்காசி, சிர்தே, அஜ்தாபியா இந்த மாதிரியான நகரங்களுக்கு தண்ணி கொடுத்துட்டு இருக்காங்க. இதை வெற்றிகரமா செஞ்சு முடிச்சதுக்கு அப்புறமா ஃபேஸ் 2க்கான வேலைகளை ஆரம்பிச்சு அடுத்த 5 வருஷத்துலயே 1996லயே அந்த வேலைகளை மொத்தமா முடிக்கிறாங்க. இதுக்கு மேற்கு பக்கத்தில் இருக்கக்கூடிய பேசின்ல இருந்து தண்ணி எடுத்துட்டு போய் லிபியாவோட தலைநகரமான ட்ரிபோலிக்கு தண்ணி கொடுக்கிறது, அதை சுத்தி இருக்கக்கூடிய நகரங்களுக்கு தண்ணி கொடுக்கிறது, இந்த மாதிரியான விஷயங்கள்லாம் பண்றாங்க. இப்போ ஃபேஸ் 1, ஃபேஸ் 2 இது ரெண்டுத்தை மட்டுமே சேர்த்து 3500 கிலோமீட்டர் நீளத்துக்கான வாட்டர் சப்ளை சிஸ்டம் உருவாக்கி வச்சிருக்கோம் அப்படிங்கிற மாதிரி அவங்க சொல்றாங்க. இது மூலமா 250 கோடி லிட்டர் தண்ணியை லிபியா மக்களுக்கு கொடுத்துட்டு இருக்காங்க. இப்போ தண்ணி எல்லாத்தையும் கிணறுகளில் கொண்டு போய் சேர்ப்பாங்க அப்படின்னு சொன்னேன் இல்லையா, அந்த கிணறுகள் எவ்வளவு வெட்டிருக்காங்க அப்படின்னு பார்த்தோம்னா ஃபேஸ் 1, ஃபேஸ் 2 இது ரெண்டுல மட்டுமே 1300 கிணறுகள் அவங்க வெட்டி வச்சிருக்காங்க. அப்போ யோசிச்சு பாருங்க இது எவ்வளவு பெரிய வாட்டர் சப்ளை சிஸ்டமா இருக்கும் அப்படின்னு. பரவாயில்ல, எல்லாம் கரெக்டா நடந்துடும், மக்கள் தண்ணி போய் சேர்ந்துடும் அப்படின்னு நினைச்சிட்டு இருந்த அந்த சமயத்துல தான் லிபியாவில் உள்நாட்டு போர் அதிகமாக ஆரம்பிக்குது. மக்கள், அதாவது அங்க வாழ்ந்துட்டு இருக்கக்கூடிய மக்களே வந்து கிளர்ந்தெழுக ஆரம்பிக்கிறாங்க. எங்களுக்கு கடாஃபி வேணாம், வேற யாராவது தான் வேணும், கடாஃபி சரியா ரூல் பண்ண மாட்டாரு அப்படிங்கிற மாதிரி நிறைய பிரச்சனைகள் ஏற்படுத்துறாங்க. 2 சைடுல பிரச்சனை ஆகுது. இந்த மாதிரி நிறைய உள்நாட்டு பிரச்சனைகள்லாம் கொஞ்சம் கொஞ்சமா அதிகரிக்க ஆரம்பிக்குது. அதனால இந்த ஃபேஸ் 3 and 4, 5 இந்த வேலைகள் வந்து கொஞ்சம் கொஞ்சமா குறைய ஆரம்பிக்குது. இதோட உச்சகட்டமா 2011ல கடாஃபி அந்த நாட்டுக்குள்ளேயே கொல்லப்படுறாரு. இப்போ எதனால இந்த பிரச்சனைகள்லாம் ஆரம்பிச்சு, இதுக்கு பின்னாடி யாரெல்லாம் இருந்தாங்க, இப்போ எதனால கடாஃபி கொல்லப்பட்டாரு, இந்த மாதிரியான விஷயங்கள்லாம் பத்தி பேச ஆரம்பிச்சோம்னா அது வேற மாதிரியான கதைகளா போகும், அது வேற மாதிரியான அரசியலா போகும். நம்ம சேனல்ல பொதுவாக அதை பத்தி பேசுறது கிடையாது. அதை பத்தி பேசுறதுக்கு வேற ஒரு ஆள் இருக்காரு, அவர் ஏற்கனவே பேசியிருந்தாருன்னா பாருங்க, இல்லைன்னா பின்னாடி கூட அதை பத்தி பேசுவாரா இருக்கும். ஓகே, இப்போ கடாஃபி இறந்து போனதுக்கு அப்புறமா சரியா சொல்லணும்னா இந்த மாதிரி உள்நாட்டு பிரச்சனைகள் ஆரம்பிச்ச சமயத்திலேயே இந்த ஃபேஸ் 3 and 4க்கான வேலைகள் கொஞ்சம் கொஞ்சமா குறைய ஆரம்பிச்சு ஒரு கட்டத்தில் அது முற்றிலுமா நிறுத்தப்படுது. இதோட உச்சகட்டமா இன்னொரு சோகமான விஷயம் நடந்துச்சு. என்னன்னா இப்போ கான்கிரீட் பைப் லைன்ஸ் தான் போடுறாங்க. அப்போ அந்த கான்கிரீட் பைப்லாம் ஒரு இடத்துல உற்பத்தி பண்ணணும்ல, அந்த உற்பத்தி பண்ணக்கூடிய பிளான்ட் மேலேயே நாட்டோ படைகள் பாம் போட்டு அந்த பிளான்ட்டே தகர்த்திருக்காங்க. இப்போ நாட்டோ சார்பில் எதுக்காக நீங்க இப்படி ஒரு முக்கியமான இடத்துல பாம் போட்டீங்க அப்படின்னு கேட்கும்போது நாங்க வேணும்லாம் போடல, அந்த இடத்துல நாங்க டார்கெட் பண்ணவே இல்லை, அதை சுற்றி இருக்கக்கூடிய பகுதியெல்லாம் டார்கெட் பண்ணோம், தெரியாம அங்க விழுந்துச்சு, இந்த மாதிரி நிறைய சப்பக்கட்டு கட்டக்கூடிய காரணங்கள்லாம் சொல்றாங்க. இன்னொரு பக்கத்தில் என்ன சொல்றாங்க அப்படின்னா லிபியா உலகத்தோட மிகப்பெரிய சக்தியா மாறிட்டு இருந்துச்சு. கடாஃபி இந்த மேற்கு உலக நாடுகளுக்கு எதிரான மிகப்பெரிய ஒரு சக்தி
சக்தியா மாறிட்டு இருந்தாரு. இப்போ இவரை கண்ட்ரோல் பண்ணணும் இல்லைன்னா இவரை அழிக்கணும் அப்படிங்கிறதுக்காக வேணும்னே இந்த மாதிரி ஒரு விஷயம் உருவாக்கப்பட்டுச்சு அப்படிங்கிற மாதிரி இந்த பக்கம் இருக்கக்கூடியவங்க சொல்றாங்க. எது உண்மை நமக்கு தெரியாது. ஆனா 2011 கடாஃபி இறந்ததுக்கு அப்புறமா இப்போ வரைக்கும் லிபியா நாட்டில் அந்த சூழல் சரியா மாறவே இல்லை. இப்போ வரைக்குமே அந்த நாட்டில் தொடர்ந்து பிரச்சனைகள் நடந்துகிட்டே இருக்கு. இப்போ இவ்வளோ பிரச்சனைகள் நடக்கக்கூடிய நாட்டில் மக்களுக்கு அத்தியாவசியமான விஷயங்கள் கிடைக்குமா அப்படின்னு கேட்டோம்னா அதுக்கான பதில் உங்களுக்கே தெரியும்னு நினைக்கிறேன். இதெல்லாம் ஒரு பக்கம் வந்துச்சுன்னா இன்னொரு பக்கத்தில் மக்களுக்கு அந்த தண்ணி கிடைக்கிறதுலே ஒரு முக்கியமான இயற்கையான காரணமும் இருக்கு. என்னன்னா இப்போ நிலத்தடி நீரை பொறுத்த வரைக்கும் மழை பெய்ய பெய்ய அந்த தண்ணி தொடர்ந்து ரீசார்ஜ் ஆகிட்டே இருக்கும். அப்போ நமக்கு தண்ணி கிடைச்சிக்கிட்டே இருக்கும். ஆனால் ஃபாசில் வாட்டர் பொறுத்த வரைக்கும் உங்களுக்கு அடி ஆழத்தில் இருக்கு. அப்போ மழை தண்ணியால் அதை ரீசார்ஜ் பண்ண முடியாது. அப்போ ஏதோ ஒரு காலகட்டத்தில் மக்கள் இந்த ஃபாசில் வாட்டரை பயன்படுத்த அந்த தண்ணி காலியாகிறதுக்கான எல்லா வாய்ப்புமே இருக்கு. ஆய்வாளர்கள் கேட்டோம்னா இது கொஞ்ச காலத்துக்கு கண்டிப்பாக வந்து நல்லாவே தண்ணி கொடுத்துக்கிட்டு இருக்கோம். ஆனால் சில 100 வருடங்கள் கழிச்சு அந்த தண்ணி காலியாகிறதுக்கான எல்லா வாய்ப்புமே இருக்கு. அந்த சமயத்துக்குள்ள லிபியா மக்களுக்கு தேவையான தண்ணியை உருவாக்குறதுக்கான வேற ஒரு விஷயத்த கண்டிப்பா அவங்க முயற்சி பண்ணியே ஆகணும். அதுல அவங்க வெற்றி அடைஞ்சே ஆகணும் அப்படிங்கிற மாதிரி அவங்க சார்பில் சொல்றாங்க. இப்போ இந்த ஃபேஸ் 3 and 4, 5 என்ன ஆக போகுது, இவங்களால வேற ஒரு விஷயத்த பண்ணி மக்களுக்கு தண்ணி கொடுக்க முடியுமா, இது எல்லாமே நமக்கு போக போக தான் தெரியும். வெயிட் பண்ணி தான் பார்க்கணும். லிபியாவை பொறுத்த வரைக்கும் அவங்க தண்ணிக்காக பல ஆயிரம் கோடி செலவு பண்ணிட்டு இருக்காங்க. அப்படியே மேற்கு பக்கம் போய் அந்த அமெரிக்கா, மெக்சிகோ இந்த பகுதியை சுற்றி இருக்கக்கூடிய இடங்கள்ல மீனுக்காக 900 கோடிக்கு மேல செலவு பண்ணிட்டு இருக்காங்க. மீனுக்காக 900 கோடிவா? அப்படி என்ன மீன் அது அப்படின்னு கேட்டீங்கன்னா வெறும் 10 மீன் தான். இந்த 10 மீனை காப்பாற்றுறதுக்காக 900 கோடி வரைக்கும் இது வரைக்கும் மெக்சிகோ அரசாங்கம் செலவு பண்ணியிருக்காங்க. இன்னுமே பல 100 கோடிகளை நாங்கள் செலவு பண்ண தயாராக இருக்கோம் அப்படிங்கிற மாதிரி சொல்கிறாங்க. இவ்வளோ பண்ணியும் பத்தாதுன்னு அமெரிக்கன் நேவி கிட்ட உதவி கேட்குறாங்க. அமெரிக்கன் நேவி இதை சரி பண்ணணும் அப்படிங்கிறதுக்காக நிறைய டால்ஃபின்ஸை வந்து ட்ரெயின் பண்ணி அதை வச்சு எப்படியாவது இந்த மீன்களை காப்பாற்ற முடியுமா அப்படின்னு பார்க்குறாங்க. அப்படி என்ன மீன் இது அப்படின்னு யோசிச்சோம்னா இதுதான் கடல்களின் கொக்கைன். இது நம்ம உடம்புல இருக்கக்கூடிய ரொம்ப முக்கியமான ஒரு பிரச்சனையை சரி பண்ணும் அப்படின்னு சொல்லி சைனா நாட்டில் இருக்கக்கூடிய நிறைய மக்கள் நம்புறாங்க. அதுக்காக தான் அதை வேட்டையும் ஆடுறாங்க. அப்படி என்ன பிரச்சனையை இது சரி பண்ணுது? இப்போ 900 கோடி செலவு பண்ணியிருக்காங்கன்னு சொல்கிறாங்கல்ல, 900 கோடி செலவு பண்ணி என்னென்ன விஷயங்கள்லாம் பண்ணியிருக்காங்க இது எல்லாத்தையும் பற்றி ரொம்ப டீட்டெயிலான ஒரு வீடியோ பண்ணியிருக்கோம். அந்த வீடியோ நீங்கள் பார்க்கணும்னு நினச்சிங்கன்னா அதுக்கான கார்டு நான் சைடில் கொடுக்குறேன். அதை கிளிக் பண்ணிங்கன்னா நீங்கள் அந்த விஷயத்தை பற்றி தெரிஞ்சுக்கலாம். இன்னொரு நாள் இன்னொரு வீடியோ சந்திக்கிறேன்.